ஜப்பானில் வந்து ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை மணிக்கு 8:10க்கு ஒரு ட்ரெயின் வரணும், 8:10க்கு வந்துடும். ஆனால் 8:10க்கு வர ட்ரெயின் 8:11க்கு வந்தாலே நமக்கு வந்து ஒரு லெட்ரு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸ்டேஷன்லேருந்து. இந்த மாதிரி சாரி போட்டு நாங்கள் வந்து சாரி டிலே ஆகிடுச்சு, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நம்மளுடைய அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். நான் இன்றைக்கி அலுவலகத்துக்கு தாமதமாக வந்ததுக்கு காரணம் நான் கிடையாது, இந்த புகை வண்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். நீங்கள் போய் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க அந்த லெட்ரு. இது வந்து இது மட்டும் இல்லை, இது வந்து சாதாரணமாக வந்து அவங்க பொதுவாக எல்லா பொதுத்துறைகளும் கடைப்பிடிக்கிறது மட்டுமல்ல. நாங்கள் வந்து ஜப்பானுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜப்பானை பற்றி நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, ஜப்பான்கிற நாடு 2ஆம் உலகப் போரில் வந்து உங்களுக்கு வந்து தோல்வியுற்று 2 பெரிய அணுகுண்டுகளை முதலில் 2 அணுகுண்டுகளை மார்பில் வாங்கி அதிலிருந்து மீண்டெழுந்து பெரிய வல்லரசாக மாறிய நாடு. இதுதான் எங்களுடைய எண்ணமும். குறிப்பாக இங்கேருந்து நம்ம போகிற எல்லாருக்குமே அதே எண்ணம் தான் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறந்து நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளுக்கும் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா, இப்போ என்னுடைய குழந்தைகளே இங்கே வந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா முதல் வகுப்பு சேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பை நிறைய புத்தகத்தை போட்டு தான் அனுப்புகிறாங்க பள்ளிக்கூடத்தில். ஆனால் அங்கே ஜப்பானில் அவங்க குழந்தையோட கல்வி முறைகளே வந்து முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கும். நமக்கு வியப்பாகவும் இருந்துச்சு. புத்தகமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் அவங்களுக்கு. அவங்க சொல்லிக் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா, ஜப்பானில் வந்து வாழ்க்கை முறையை எப்படி அவங்க வாழணும், குறிப்பாக வந்து போக்குவரத்தை எப்படி கடக்கணும், அவங்க வந்து பள்ளியில் அவங்களுடைய பொருட்களை எப்படி அவங்க பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க படுக்கையை எப்படி மடித்து வைக்கணும், பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இதே மாதிரி வாழ்க்கை முறைகளை தான் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம மாதிரி ஆனா ஏபிசிடி எல்லாத்துக்கும் போகிறதே ஒரு 5 வருஷம் கழித்து தான். நம்ம அங்கே ஜப்பானிய பள்ளிகளில் அவங்க சொல்லிக் கொடுக்குறதே இப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தோழர்கள் அனைவருக்கும் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சார்பாக வணக்கம் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இல்லை கொஞ்சம் நெகிழ்ச்சியாக மாறிடுச்சு. நான் நிறையா தயாரிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஆசிரியர் ஐயாவோட ஜப்பான் பயணம் மற்றும் ஆசிரியர் ஐயா எங்கள் மேலே காட்டின அன்பெல்லாம் வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி வில்லும் ஐயா ஞாபகப்படுத்தி ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக மாறிடுச்சு. முதல்ல இந்த வாய்ப்பை எங்களுக்கு, ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப இளைஞர்கள் தான். இந்த மேடை வந்து பெரிய பேச்சாளர்களையும் பெரிய திராவிட இயக்க சிந்தனையாளர்களையும் கண்ட மேடை. இதில் எங்களை மாதிரி வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், பெரியார் நூலக வாசகர் வட்ட தலைவர் மாண்புமிகு வழக்கறிஞர் வீரமர்த்தினி அம்மா அவர்களுக்கும், மற்றும் எங்கள் மேல் நிபந்தனையற்ற அன்பு கொண்ட தோழர் விசி வில்வம் அவர்களுக்கும், மாநில ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப குழு அவர்களுக்கும், மற்றும் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் அவர்களுக்கும், மற்றும் பெரியார் நூலக வாசகர் வட்டம் செயலாளர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் தொடங்குறதுக்கு முன்னாடி அது ஒரு டிஸ்க்ளைமர்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் டிஸ்க்ளைமர்னு சொல்லுவாங்க. பொறுப்பு துறப்புன்னு தமிழில் சொன்னால் அது இந்த மேடையில் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து பொறுப்பை துறக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததே திராவிட இயக்கங்கள் தான். அதனால் அதை பொறுப்பு துறப்புன்னு சொல்ல வேண்டாம்னு நினச்சி டிஸ்க்ளைமர்னே சொல்லிட்டேன். என்னென்னா, குறிப்பாக எங்கள் இருவருக்கும் மேடை பேச்சுங்கிறது ரொம்ப புதிதுங்கன்னா இதுதான் என் 37 வருடத்தில் என்னுடைய முதல் மேடை பேச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னென்னா, கொஞ்சம் பேச்சு வழக்காக இருக்கும் என்னுடைய உரையும். அதே மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஆங்கில கலப்புகள் இருந்தாலும் நிச்சயமாக தோழர்கள் அதை கண்டிப்பாக பொறுத்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறது. இன்றைக்கி தலைப்பு பேசணுன்னு திரு விசி வில்வம் ஐயா எங்கள்கிட்ட சொன்னப்போ ஜப்பானிய மக்களின் வாழ்வியல் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக நாங்கள் வந்து ஜப்பானுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜப்பானை பற்றி நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, ஜப்பான்கிற நாடு 2ஆம் உலகப் போரில் வந்து உங்களுக்கு வந்து தோல்வியுற்று 2 பெரிய அணுகுண்டுகளை முதலில் 2 அணுகுண்டுகளை மார்பில் வாங்கி அதிலிருந்து மீண்டெழுந்து பெரிய வல்லரசாக மாறிய நாடு. இதுதான் எங்களுடைய எண்ணமும். குறிப்பாக இங்கேருந்து நம்ம போகிற எல்லாருக்குமே அதே எண்ணம் தான் இருக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி அது எப்படி அவ்வளோ எளிது கிடையாது. அந்த மாதிரி வந்து மாறுறது, அவ்வளோ பெரிய நாடாக மாறுறது, அவ்வளோ பெரிய தோல்விக்கு பிறகு அதற்கு அவங்க அரசாங்கமோ இல்லை அங்கே இருக்க அரசியல் கட்சிகளோ மட்டுமல்ல, அந்த மக்களின் வாழ்வியல் முறை, அவங்க வந்து எப்படி வந்து வாழ்கிறாங்க, அவங்க மொத்தமாக வந்து அவங்க நாட்டை முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையே மாற்றிக்கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறது தான் நாங்கள் அங்கே போய் அறிஞ்சிக்கிட்டது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, அவங்க குழந்தை வளர்ப்புலேருந்தே அதை நம்ம பார்க்கலாம்.
இப்போ ஒரு குழந்த பிறந்து நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளுக்கும் அனுப்புகிறோம். அனுப்பும்போது பார்த்திங்கன்னா, இப்போ என்னுடைய குழந்தைகளே இங்கே வந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா முதல் வகுப்பு சேர்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பை நிறைய புத்தகத்தை போட்டு தான் அனுப்புகிறாங்க பள்ளிக்கூடத்தில். ஆனால் அங்கே ஜப்பானில் அவங்க குழந்தையோட கல்வி முறைகளே வந்து முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கும். நமக்கு வியப்பாகவும் இருந்துச்சு. புத்தகமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் அவங்களுக்கு. அவங்க சொல்லிக் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா, ஜப்பானில் வந்து வாழ்க்கை முறையை எப்படி அவங்க வாழணும், குறிப்பாக வந்து போக்குவரத்தை எப்படி கடக்கணும், அவங்க வந்து பள்ளியில் அவங்களுடைய பொருட்களை எப்படி அவங்க பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க படுக்கையை எப்படி மடித்து வைக்கணும், பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இதே மாதிரி வாழ்க்கை முறைகளை தான் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம மாதிரி ஆனா ஏபிசிடி எல்லாத்துக்கும் போகிறதே ஒரு 5 வருஷம் கழிச்சு தான். நம்ம அங்கே ஜப்பானிய பள்ளிகளில் அவங்க சொல்லிக் கொடுக்குறதே இப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன்னொன்று, நம்ம வந்து ஜப்பான்னாலே நமக்கு என்னென்னா வந்து நாங்கள் ஜப்பானுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா, ஜப்பான் மக்கள் வந்து சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப வந்து உழைக்கும் தன்மை அதிகமாக உள்ளவங்க. இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் நாங்கள், ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒர்க்கஹாலிக்னால் கடுமையான உழைப்பாளர்கள். ஸோ அவங்க வந்து அந்த நாட்டை மாற்றினதே வந்து அவங்களுடைய கடும் உழைப்பால் தான். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த வேலையை இத்தனை நாட்களுக்குள் முடிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்குள்ளே அவங்க முடிச்சிருவாங்க. அதற்காக ஓய்வில்லாமல் அவங்க உழைக்கக்கூடியவர்கள். நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஓய்வறியா உழைப்பாளி முத்தமிழறிஞர் கலைஞர். நான் அது அங்கே போய் பார்த்தது, அங்கே மொத்த மக்களும் நம்ம திராவிட இயக்க வாழ்க்கை முறையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த நாடு முன்னேறதுக்கு முக்கிய காரணமே. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நேரத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பொண்ணாக கருதுவாங்க. எதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் செய்யணும்னா அதை நேரம் தவறாமைங்கிறது நீங்கள் ஒவ்வொரு சிறு குழந்தைகள்கிட்டருந்து பெரியவங்க வரையும் பார்க்கலாம். நம்ம நிறையா வந்து நியூஸில் பார்த்துருப்போம், இல்லை வந்து ஏதாவது அந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டில் கூட பார்த்துருப்போம். ஜப்பானில் வந்து ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா, இத்தனை மணிக்கு 8:10க்கு ஒரு ட்ரெயின் வரணும், 8:10க்கு வந்துடும். ஆனால் 8:10க்கு வர ட்ரெயின் 8:11க்கு வந்தாலே நமக்கு வந்து ஒரு லெட்ரு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸ்டேஷன்லேருந்து. இந்த மாதிரி சாரி போட்டு நாங்கள் வந்து சாரி டிலே ஆகிடுச்சு, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நம்மளுடைய அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். நான் இன்றைக்கி அலுவலகத்துக்கு தாமதமாக வந்ததுக்கு காரணம் நான் கிடையாது, இந்த புகை வண்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். நீங்கள் போய் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க அந்த லெட்ரு. இது வந்து இது மட்டும் இல்லை, இது வந்து சாதாரணமாக வந்து அவங்க பொதுவாக எல்லா பொதுத்துறைகளும் கடைப்பிடிக்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு தொழிலாளிகளுமே இதை கடைப்பிடிப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இப்போது எங்களுடைய ஆஃபீஸில் எங்களோட அலுவலகத்தில் வந்து ஒரு 10 மணிக்கு ஒரு மீட்டிங்கு, ஒரு 10 மணிக்கு நாங்கள் கலந்துரையாடல் இருந்துச்சுன்னா, கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ 9:50க்கு அந்த அறையில் இருப்பாங்க. 10 மணிக்கு மீட்டிங்னா 9:50க்கு அறையில் இருப்பாங்க. 9:50க்கு தயாரிப்பெல்லாம் சரியாக பண்ணி கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க மீட்டிங். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு நான் அது வரையும் நான் இங்கே படித்தது, இங்கே அலுவலகத்தில் வேலை பார்த்ததெல்லாம் 10 மணினா 10:02 அதுக்கு முன்னாடி தான் மீட்டிங் போவோம். ஆனால் இப்போ இதில் ஒன்று நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு வந்தது என்னென்னா, ஜப்பானுக்கு நாங்கள் அங்கே போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் அது மட்டும் கிடையாது. அதில் ஒரு சிறிய உண்மை என்ன சொல்லணுன்னா, நாங்கள் வந்து இந்த திராவிட இயக்கங்களை நான் சொன்ன அத்தனை நெறிமுறைகள், உழைப்பு, நேரமின்மை, ஒவ்வொரு செயலை அவங்க வந்து ஒழுக்கமாக செய்கிறது, இதெல்லாம் திராவிட இயக்கத்தில் நாங்கள் கற்ற தவறியவை. நான் இங்கே இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலையோ இருக்கும்போது என்ன காரணம்னா, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, நான் வந்து படிப்பு வேலை அந்த மாதிரி இருந்தவங்க. திராவிட இயக்கத்து அறிமுகம் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப தாமதமாக வந்துச்சு. இன்னும் சிறு வயதிலேயோ இல்லை வந்து பள்ளி பருவத்திலேயோ இந்த வந்து திராவிட இயக்கத்தோடு எங்களுக்கு வந்து அறிமுகம் கிடைக்கல. அதனால் இந்த நெறிமுறைகள்லாம் நம்ம ஆல்ரெடி பெரியார் ஐயாவும் ஆசிரியர் ஐயாவும் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறது எல்லாமே. இந்த நேரம் தவறாமை, இதுக்கு நான் குறிப்பாக இது எனக்கு பொட்டில் அடித்த மாதிரி வந்து நான் ஒரு தருணத்தை நான் சந்தித்தேன். ஆசிரியர் ஐயா வந்து ஜப்பான் பயணத்தில் ஆசிரியர் ஐயா எங்களோட நாங்கள் வந்து அது ஒரு பெரு வாய்ப்பு எங்களுக்கு. ஏன்னா நான் இந்தியாவில் இருந்திருந்தால் ஐயாவை வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்க்குற அனுபவமோ இல்லை அந்த வாய்ப்போ கிடச்சிருக்காது. ஸோ ஆசிரியர் ஐயா நான் வந்து அவ்வளோ நெருக்கமாக பார்க்கும்போது காரில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஆசிரியர் ஐயா உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் உழைப்புங்கிறதுக்கான அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, தோழர் பிரின்ஸ் ஐயா வந்து வேற ஒரு வண்டியில் போயிட்டுருக்காரு, முன்னாடி போயிட்டுருக்காரு. ஆசிரியர் ஐயா எங்கள் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை கூட வீணடிக்காமல், பயணம் செய்கிற ஒரு மணி நேரம் அதை கூட வீணடிக்காமல் ஃபோன் பண்ணி
அங்கே இருக்கிற தோழர் பிரின்ஸுக்கு ஆசிரியர் இங்கேருந்து டிக்டேட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் விடுதலையில் வர வேண்டிய கட்டுரைகளை இங்கேருந்து டிக்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு பெரிய வியப்பு. அதை பற்றி கூட ஒரு அடுத்த வாசகர் வட்டத்தில் கேள்வி பதில் ஆமாம், அங்கே ஒரு பிரின்ஸ் தோழர் வந்து கேள்வியை கேட்க ஆசிரியரையா அங்கேருந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பயணம் இருக்குது அப்படின்னா வந்து ஒன்று ஃபோன் பார்ப்போம், இல்லை பாட்டு கேட்போம். நாங்கள் ஏதாவது அதை வந்து ஒரு பொழுதுபோக்காக அதை போக்குறதா நாங்கள் கருதுவோம். ஆனால் ஐயா வந்து அந்த நேரத்தை கூட வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து இந்த மாதிரி பயன்படுத்தினது பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு. அது ஒரு பெரிய படிப்புன்னே சொல்லலாம் ஐயா அங்கே வந்திருந்து நாங்கள் பார்த்தும்போது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஆசிரியர் ஐயா கிட்ட ஒரு மதிய நேரம் சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பவும் மறுபடியும் எங்களுடைய ஐயா தங்கியிருக்க அறைக்கு வர்றதுக்காக திரும்பி வந்துட்டுருக்கோம். காலையிலேருந்து வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதனால் எல்லாருமே வந்து ஒரு சோர்வாக தான் இருந்தாங்க. ஸோ ஆசிரியர் நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா சத்தம் போடாமல் வண்டியை பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கேன், எல்லோரும் சோர்வாக இருப்பாங்கன்னு. அதுலேயும் ஐயா வந்து என்னென்னா, சடனாக அவருக்கு வந்துட்டு இருக்கும்போதே ஒரு ஞாபகம் வந்துருச்சு, ஒரு அடுத்த நாள் வேலையை ஒன்று முடிக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக பிரின்ஸ் தோழரை எழுப்பி அதையும் உடனே டிக்டேட் பண்ணி அந்த வேலையையும் தாமதப்படுத்தாமல் தள்ளி வைக்காமல், அது நான் வந்து ஒரு பெரிய எனக்கு ஏன்னா நான் அன்றைக்கி ஐயாட்ட அப்போயே சொன்னேன், அண்ணன் காரில் வரும்போதே சொன்னேன், நான் இன்றைக்கி கூட காலையில் நான் ஒரு பண்ண வேண்டிய வேலையை தள்ளி வச்சுட்டு தான் வந்தேன். நீங்கள் உங்களை பார்த்ததுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் ஒரு உறுதி எடுத்திருக்கேன், இனிமேல் எந்த ஒரு வேலையையும் நான் தள்ளி வைக்கக்கூடாது, அந்தந்த வேலையை அன்னன்னைக்கு முடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இன்ன வரைக்கும் நான் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன், தொடர்ந்து கடைப்பிடிப்பேன்னு நம்புகிறேன். இதை வந்து ஐயா வந்து இன்னொரு மேடையில் கூட சொன்னாங்க, என் பேரை சொல்லியே சொன்னாங்க. அதுவே பெரிய நிகழ்ச்சியாக இருந்துச்சு, இதை ஐயா ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போ எதனால் இப்போ நான் இந்த ஒரு குறிப்பிட்ட இதை சொல்கிறேன்னா, இப்போது நாங்கள் என்னை சுற்றி உள்ளவங்கலாம் வந்து திராவிடம் வந்து எதை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் வரும். ஸோ நான் பார்த்தது திராவிடம் கற்றுக் கொடுத்தது சமூக நீதியை மட்டுமல்ல, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வு நெறியையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பினையாக இருக்குது. அடுத்து ஜப்பானில் வந்து சமூக நீதி அண்ட் மொழி ஈடுபாடு. இங்கே நம்ம வந்து எப்படி தமிழை வந்து மொழி ஈடுபாட்டோடு பார்க்குறோமோ, அதே மாதிரி அவங்களோட மொழியை ரொம்ப வந்து அதை போற்றி பாதுகாத்துட்டு வராங்க. அங்கே வந்து இங்கே வந்து நம்ம எப்படி எவ்வளோ வந்து எளிதாக, இப்போ நானே வந்து பேச்சா தொடங்கும் போது சொன்னேன், எனக்கு வந்து ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கு வராது. ஆனால் அவங்க வந்து இன்னுமே வந்து ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் பேசக்கூடியவர்கள் 80% மேல் உள்ளார்கள். அவங்க வந்து குறிப்பாக முழுமையாகவே ஜாப்பனீஸில் மட்டும்தான் பேசுவாங்க. அதனால தான் அவங்க மொழி, இப்போ நாங்கள் வந்து அங்கே இருக்கோம், இத்தனை வருஷம் இருக்குன்னா அவங்க மொழியை கற்றுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். வெறும் ஆங்கிலம் மட்டுமோ எங்களால் அங்கே வந்து ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சவர்கள் அங்கே ரொம்ப நாள் வந்து வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். ஸோ அவங்க மொழியை கற்றுக்கும் போதும் அவங்க வந்து நம்மளை வந்து வேறுபாடாக பார்க்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப வந்து ஆசையாகும், அதை வந்து நம்ம வேறொரு நாட்டிலேருந்து வந்து நம்ம மொழியை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஜப்பானியர்கள் பல பேர் செய்த உதவியால் நாங்கள் இந்த மொழியை கற்றுக்கொண்டு இன்னும் நன்றாக பேசுகிறதுக்கு எங்களுக்கு வர்றதுக்கு அவங்க செஞ்ச உதவி தான். அதே மாதிரி ஜப்பானில் ஆசிரியரையாகவும் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, போக்குவரத்து ஒழுங்குகள். நீங்கள் வந்து இங்கே நம்ம ஊர்லேயும் நம்ம அந்த சிக்னல்லாம் பார்க்குறோம், இது குறை சொல்கிறதுக்கோ இல்லை அங்கே இப்போ ஜப்பானை புகழுங்கிறதுக்காக கிடையாது. அதை அங்கே போனதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து இந்த போக்குவரத்து நெறிமுறைகளை கடைபிடிக்கணும்னு நான் அதுவும் ஒரு கொண்ட உறுதி தான் அது. நீங்கள் நடுராத்திரி 12 மணிக்கு போனாலும் சிக்னல் ரெட்டில் இருந்தால் யாருமே இல்லாத ரோட்டில் வண்டி நிற்கும். அது வந்து பெரிய வியப்பாக இருக்கும். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது. அவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் அவங்களுடைய அரசாங்கம் மட்டுமல்ல, அவங்க ஒட்டுமொத்த மக்களின் ஒழுங்கான வாழ்க்கை முறை. அது மட்டுமே அவங்கள இந்த அளவுக்கு, இதே தான் ஒன்றும் பெருசாக இல்லை, இதே தான் பெரியார் ஐயாவும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது, திராவிட இயக்கங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதே தான். நம்ம அதை ஒட்டுமொத்த இந்தியாவும் திராவிட இயக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஒட்டுமொத்த இந்தியாவும் ஜப்பான் மாதிரி நிச்சயமாக மாறுறதுக்கு பெரும் வாய்ப்பு உண்டு நம்புகிறோம் நாங்கள். ஜப்பான்னா டெக்னாலஜியை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம ஜப்பான்னாலே வந்து தொழில்நுட்பம் தான் வந்து ரொம்ப முதன்மையாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் நம்ம ஜப்பானில் பார்க்கலாம். இப்போ ஆசிரியர் ஐயா அங்கே வந்தப்போ கூட எங்கள்கிட்ட சொன்னாங்க, முதல்ல வந்து கம்ப்யூட்டர் வந்தப்போ, ஐஐடிக்கு கம்ப்யூட்டர் வந்தப்போ பெரியார் ஐயா போய் அதை
அதை வந்து மாடி ஏறி போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மாதிரி வந்து நாங்கள் ஆசிரியர் ஐயா வந்தப்போ கூட வந்து அவங்க ரொம்ப விருப்பமாக வந்து ஜப்பானில் வந்து அவங்க பார்த்தது வந்து தொழில்நுட்பங்கள் சார்ந்த வளர்ச்சிகளெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ சிந்தனை இதில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். என்னென்னா, நான் ஒரு ஜப்பானுக்கு போய் ஒரு 12 வருஷம் ஆச்சுங்கய்யா. ஸோ நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் போகும்போது ஜப்பான் வந்து ஒரு சமத்துவமான நாடு, சாதி சமய வேறுபாடு அற்ற நாடு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது எப்போ வரையும் நினச்சிட்டு இருந்தேன்னா 2024 செப்டம்பர் மாதம் வரையும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 2024 செப்டம்பர் மாதம் ஆசிரியர் ஐயா தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களுக்காக ஜப்பான் வந்தாங்க. அப்போ வந்து இதே மாதிரி ஒரு பயணத்தின் போது ஐயா சொல்கிறாங்க, அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, புரோக்குமி தானே கோவிந்த், புரோக்குமி தோழர்களை சந்திக்கணும். எனக்கு அந்த வார்த்தையே புதிது. ஜப்பானில் ஒரு 12 வருஷமாக இருக்கேன், அந்த மொழியையும் கற்றுருக்கோம் நாங்கள். அப்படி இருந்தும் அந்த ஒரு குறிப்பிட்ட புரோக்குமி அப்படிங்கிற வார்த்தையே புதிது. அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னா, மேபி பெரும்பாலான தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே ஜப்பானில் இருக்க தீண்டப்படாத ஒடுக்கப்பட்ட ஜாதியை குறிக்கிற ஒரு பெயர். தீண்டத்தகாத அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். ஒடுக்கப்பட்ட ஜாதியை குறிக்கிற பெயர். ஜப்பானிலும் ஜாதிய ஒடுக்குமுறைகள் உள்ளது. இது ஆசிரியர் ஐயா வர்ற வரையும் எங்களுக்கே தெரியாது. அது வந்து அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அங்கேயும் 4 வர்ணம் வச்சுருக்காங்க. அவங்க சாமுராயின்னு ஒரு வர்ணம் இருக்குது, அதே மாதிரி மெர்ச்சன்ட்டுன்னு ஒரு வியாபாரிகள் ஒரு வர்ணம் இருக்குது, உழைப்பாளர்களுக்கு ஒரு வர்ணம் இருக்குது, விவசாயிகளுக்கு ஒரு வர்ணம் இருக்குது. இந்த 4 வர்ணத்திலும் சேராதவர்களை புரோக்குமி என்று அழைத்து அவர்களை ஒடுக்கி இருக்கிறார்கள் ஜப்பானில். இன்று வரை அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இதில் நாங்கள் வியப்பாக பார்த்தது என்னென்னா, இதுவே ஒரு பெரிய வியப்பு தான் எங்களுக்கு. அதை விட வியப்பாக பார்த்தது, அந்த மக்களுக்கு நமது ஆசிரியர் ஐயா குரல் கொடுத்து கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காங்க. அது பெரிய அதிர்ச்சி. எப்படி இது? ஏன்னா கடல் கடந்து, ஏன்னா இங்கே வந்து திராவிடர்களுக்காகவும் தமிழர் கழகமாகவும் திராவிடர் கழகம் போராடிட்டு இருக்குன்னு தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். உலகம் முழுக்க கடல் கடந்து எங்கோ ஒரு ஜப்பானில் ஒரு ஜாதிய ஒடுக்குமுறை நடக்குன்னா அதுக்கும் திராவிட இயக்கம் குரல் கொடுக்கறதுங்கெல்லாம் வந்து என்னால் பெரிய ஆச்சரியம் அது. ஆனால் அப்போ வந்து நாங்கள் வந்து அது ஒரு பெரிய வியப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. வந்து அது எப்படி வந்து ஆசிரியர் ஐயாவுக்கு முதல்ல இங்கே இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை இருக்குது, இதுக்கு குரல் கொடுக்கணும்னு எப்படி? ஏன்னா இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா அங்கே வந்தப்போ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ ஐயாவை ஞாபகம் வச்சு அந்த தோழர்கள் ஐயாவை சந்திக்கணும்னு வந்து சந்திச்சிருப்போம் நாங்கள் இந்த தடவை ஐயா வந்தப்போ. எனக்கு பெரிய வியப்பு. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஐயா ஒரு கூட்டம் பேசுகிறாங்க, பகுத்தறிவாளர்கள் மாநாடு. அதில் வந்து அந்த காணொலியை பார்த்தேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிறாங்க, இப்போ எல்லா தோழர்களும் பார்த்துருப்பீங்க, சாட்டையாலெலாம் அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சில குரூப். என்ன சாட்டையால் அடித்தாலும் ஒன்றும் மாற போகிறதில்ல. அதுக்காக ஐயா சொல்கிறாங்க, ஆசிரியர் ஐயா, அந்த மாதிரி சாட்டையால் அடிக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம், சேர்த்து தான் போராடுறோம், அவங்கள திருத்துறதும் எங்களுடைய வேலை தான். எப்படி? அதாவது திராவிட இயக்கத்துக்கு எதிர்கருத்து கூறி அந்த திராவிட இயக்கத்தை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோமாளித்தனம்லாம் பண்ணி சாட்டையால் அடிச்சுக்கிட்டு சுற்றுறவங்களுக்கே வந்து ஆசிரியர் ஐயா அவங்களையும் சேர்த்து திருத்தணும்னு சொல்லும்போது அப்போ எனக்கு புரிஞ்சு, அந்த வியப்பெல்லாம் எனக்கு இப்போ மறைஞ்சிருச்சு. ஓகே, இவங்க வந்து எதிர்கருத்து கூறுறவங்களே வந்து திருத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உலக மக்கள் அனைவருக்குமான இயக்கம் தான் திராவிட இயக்கங்கிறது ஒரு புரிதல் வந்துச்சு. இது நேரம் இருக்கான்னு தெரில, இறுதியாக 2 செய்தி மட்டும். என்னென்னா, ஒரு நம்ம தோழர் வில்வம் ஐயா அவர்கள் வந்து ஒரு முறை அங்கே ஜப்பானில் வந்தப்பையும் சொன்னாங்க. நாங்கள் இப்போ அதுக்கப்புறமும் ஒரு காணொலியில் பார்க்கும்போதும் சொல்லியிருந்தீங்க ஐயா, நீங்கள் 99 தான் நீங்கள் ஜப்பான் வந்தது, 99லேருந்து 2003 ஒரு 4 வருடம் வந்து ஐயா வந்து ஜப்பானில் இருந்திருக்காங்க. அப்போது அந்த 4 வருடம் சேர்த்த செல்வம் ஐயாவுக்கு வந்து 4 மாதத்தில் எனக்கு இந்தியா வந்தோடனே செலவாயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனால் அது கிட்டத்தட்ட உண்மை தான். ஏன்னா நாங்கள் ஒரு 10-12 வருஷம் இருந்தாலும் நாங்கள் இப்போ 1 வருஷமாக இருப்போம். அந்த 1 வருஷம் இப்போ வந்து விடுமுறைக்கு இந்த ஒரு மாதம் வருவோம். அந்த 1 வருஷமான சேர்த்த செல்வங்கள் எங்களுக்கு இந்த 1 மாதத்தில் செலவாகக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கும் தான். அது வந்து தவறு இல்லை. ஆனால் எனக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் கருதுவது என்னென்னா, நான் ஜப்பானில் சேர்த்த செல்வம் அது குறையாது, அது கரையவும் கரையாது. அது என்னோடு மட்டும் நிற்க போகிறதில்ல. அந்த செல்வமானது என்னுடைய குழந்தைகளுக்கும் தலைமுறைக்கும் பயன்படும் செல்வம் என்று நினைக்கிறேன். ஏன்னா அது நான் வந்து சேர்த்த பொருளானது பணமோ காசோ அல்ல, மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்களது அறிமுகமும்
அவர்களது அன்பும். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் ஐயாவோட வயதிற்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நாங்கள்லாம் சிறார்கள். என்ன நான் குறிப்பாக நான் சொல்லணும்னா ஒரு சிறிய ஒரு இளைஞன் கூட சொல்லலாம். என்னை வந்து அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கள் மேல் அந்த அன்பு செலுத்தக்கூடிய அவசியமே கிடையாது ஐயாவுக்கு. இருந்தாலும் நாங்கள் இங்கே ஐயாவை சந்தித்தப்போ அந்த அன்பை காட்டி வெளிப்படுத்தி எங்களை வந்து உடன் அழைத்து எங்களுக்கு வில்வம் ஐயா மூலமாக எங்களுக்கு தகவல் அனுப்பி உடனே வர சொல்லி, அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய ஐயாவுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது வந்து தகும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து குறிப்பாக மற்ற திராவிட இயக்க தோழர்களின் நட்பும், இப்போது அதை விட இன்னொரு பெரிய செல்வம்னா என்னன்னு கருதுறதுன்னா, என்னுடைய குடும்பத்துக்கு திராவிட இயக்கத்தின் அறிமுகம் கிடைச்சது. ஏன்னா இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய தாத்தாவோட அப்பா, என்னோடய பாட்டனார், அவர் வந்து திராவிட இயக்க பற்றாளர். பெரியார் ஐயாவெல்லாம் சந்தித்து ரொம்ப உரையாடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கப்பெற்றவர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய குடும்பத்தில் வந்து அதுக்கப்புறம் அந்த திராவிட இயக்க பற்றோ இல்லை அதுக்கப்புறம் அந்த அடுத்த தலைமுறை வந்து அதை எடுத்து செல்வதோ நடக்கலை. ஏன்னா திருமணம் செஞ்சுட்டு வந்தவங்க, எங்களோட பாட்டியாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், அவங்க வந்து ஆன்மீக பற்றாளராக இருந்தவங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க என்ன வழி செய்கிறாங்களோ அந்த வழி தான் அந்த குடும்பம் நடந்துட்டு போகிறத பார்த்துருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பமும் அதே மாதிரி தான். ஆனால் ஆசிரியர் ஐயா ஜப்பான் வந்தப்போ ஒரு நல்வாய்ப்பாக என்னோடய மனைவி இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்கள அன்றைக்கும் நான் வந்து ஆசிரியர் ஐயா கூட்டத்துக்கு அழைத்து சென்றிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க வந்துட்டு அது வரையும் அவங்க வந்து திராவிட இயக்கத்தை பற்றி படித்ததோ இல்லை வந்து பெருசாக அவங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு காமன் சொசைட்டிக்கு என்ன மைண்ட் செட்டு, பெரியார் ஐயான்னா தந்தை பெரியார்னா அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார். அதுதான் வந்து அனைவருக்குமான அந்த ஒரு புரிதல் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆசிரியர் ஐயா இன்னும் ரொம்ப எளிதாக அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி அவங்கள்ட்டையே கேள்வி பதிலாக கேட்டு ஒரு உரை ஒன்று அங்கே ஜப்பானில் நிகழ்த்தினாங்க. அது வந்து அவங்கள்ட்ட ரொம்ப எளிதாக செஞ்சிருச்சு. நான் இப்பயும் சொல்ல மாட்டேன் நாங்கள் 100% அந்த வழியிலிருந்து மாறி எனது குடும்பம் மாறிவிடுச்சு. ஆனால் அதற்கான தொடக்க புள்ளி தொடங்கியாச்சு. நிச்சயமாக அது நல்ல முறையில் சென்று சேரும். ஏன்னா இப்போவே வந்து எனது மனைவிட்ட நான் வந்து அந்த மாறுபாடுகளை பார்க்கிறேன். அந்த முன்னாடி இருந்த அந்த மூட நம்பிக்கைகள்லாம் சுத்தமாக நாங்கள் வந்து கலைஞ்சிக்கிட்டு வரோம். அது வந்து ஒரு பெரிய சொத்து, அது ஒரு பெரிய செல்வம். நான் வந்து ஜப்பானில் போய் கிடைச்சதா. ஏன்னா இங்கே இருந்தால், இந்தியாவிலவே இருந்திருந்தா, தமிழ்நாட்டில் இருந்திருந்தா என்னால் இவ்வளோ எளிதாக வந்து ஐயாவை பார்த்துருக்க முடியுமோ? ஆனால் ஐயா சொன்னாங்க, நீங்கள் எப்போ வேணால் வரலாம், நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வந்து திடலுக்கு வரலாம், வந்து எங்களை சந்திக்கலான்னாங்க. ஒரு தயக்கம் இருக்கும் எங்களுக்கும் அந்த மாதிரி வர்றது. ஆனால் அங்கே இருக்கும்போது ரொம்ப நெருக்கத்தில் பார்த்தனால எங்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து கடைசியாக ஒன்று ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த ஜப்பானுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நம்ம வில்வம் ஐயா சொன்ன மாதிரி இதுக்கு விதை போட்டதே திராவிட இயக்கங்கள் தான். இது வந்து நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட நாங்களே சாதித்தது, நாங்கள் ஜப்பானில் போய் இருக்கிறது அப்படின்லாம் இல்லாமல் எங்கள் இதுக்கு விதை போட்டதே வந்து திராவிட இயக்கங்கள். ஏன்னா முதல்ல வந்து தோழர் வில்வம் ஐயா அவர்களும் வீரமர்த்தினி அம்மா அவர்களும் எங்களை வந்து பேச அழைச்சப்போ நாங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இது முதல் மேடை, நான் பேசுனதே கிடையாது. இந்த மாதிரி சரளமாக வரும்னு கூட எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. அதனால் ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு, வரலாமா வேண்டாமான்னு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நானே திடப்படுத்திக்கிட்டது ஒன்று தான். நான் போய் சரி பேசுகிறேன், ஏதோ வளர்னா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நான் இது என்ன வாய்ப்புனா, இந்த வாழ்வை எனக்கு அளித்த திராவிட இயக்கத்துக்கும் திராவிட இயக்க தலைவர்கள் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், ஆசிரியர் ஐயா அவர்கள், மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்கள் மற்றும் நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்த எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் இதை வந்து எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேசினா கூட இறுதியாக வந்து இவங்களுக்கெல்லாம் நன்றி. ஏன்னா நான் இந்த நன்றியை நான் எங்கேயுமே நான் சொன்னதில்லை இது வரைக்கும் என்னோடய வாழ்நாளில். அதனால் இந்த நன்றியை நான் வந்து சொல்லிடணும் இங்கே போயிட்டு அப்படிங்கிறது, அதை கண்டிப்பாக அதை மட்டும் நான் நினச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டேன். ஏன்னா இப்போ என்ன பார்த்திங்கன்னா, நான் வந்து தஞ்சை மாவட்டம் இளங்காடுன்னு ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து அங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் படித்து திராவிட இயக்கங்கள் தந்த இடஒதுக்கீட்டினால் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து, ஏன்னா இப்போ நான் ஐடியில் வேலை பார்க்குறோம், தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை பார்க்குறோம். ஐயா தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும் தகவல் தொழில்நுட்பம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது, யார் போட்ட விதை,
இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் ஐயா போட்ட விதை அது. முதல்ல கம்ப்யூட்டர் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ஐஐடியில் போய் பெரியார் ஐயா பார்த்து இதே மாதிரி இங்கே கம்ப்யூட்டர் வரணும்னு அவங்க நினச்ச அந்த சிந்தனையை செயல்படுத்தியது முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். அதன் மூலயமா இந்தியாவிலேயும் முதல் முறையாக வந்து ஐடிக்குன்னு ஒரு பாலிசி கொண்டு வந்து இங்கே வந்து ஐடி காரிடார் செயல்படுத்தி டைடல் பார்க்கு கொண்டு வந்து அதன் மூலமாக தகவல் தொழில்நுட்பத்தில் பெற்ற வளர்ச்சியினால் வேலைவாய்ப்பு பெற்று நாங்கள் வந்து ஜப்பானுக்கு வந்து சென்றோம். ஏன்னா இப்போ நான் இந்த சொன்னது எல்லாமே வந்து தோழர்கள் அனைவருக்கு தெரியும். ஒரு 3% பேர் மட்டும் அனுபவித்து வந்த ப்ரிவிலேஜ் இது. ஏன்னா இது வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. அது திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா நிச்சயமாக இதுக்கு கிடச்சிருக்காது. அதற்காக நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போது நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் குரூப் பார்த்துட்டு ஒரு குரூப் புதுசாக கிளம்பியிருக்கு. அவங்க எல்லாருமே வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவுகளே அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் எனக்கு அப்பப்போ தோணும், ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மை தானே. அவங்க கிட்டத்தட்ட சில நேரங்களில் அவங்க சொல்கிறது உண்மைன்னு கூட தோணும். திராவிடத்தால் வீழ்ந்தார்கள் தான் அவங்கெல்லாம். ஏன்னா இந்த நான் சொன்னேன்ல ஒரு 3%, அந்த 3% பேரும் அவங்களுக்கு ஊதுகுழலாய் உள்ள இந்த மாதிரி நாங்கள் தமிழர்கள்னு சொல்லி கொண்டு திரிகிற குரூப்பும் திராவிடத்தால் வீழ்ந்தார்கள். அவர்களை வீழ்த்தி எங்களை போன்ற சாமானியர்களையும் எங்களை போன்ற முதல் தலைமுறை பட்டதாரிகளையும் எங்களை மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களையும் வாழ வைத்து கொண்டும் வாழ வைக்கும் திராவிடம் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.